வணக்கம் மகளே, நீங்கள் பார்க்க நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட் தான் பார்க்க போகிறோம். இது நான் சின்ன வயசில் இந்த கேம் வந்திருக்கலாம். இது எப்போயோ வந்த கேமு, எப்போ விட்டாங்க தெரில. ஆனால் பழைய கேம் தான். 2028 இல்லை 2029 தெரில இந்த கேம் விட்டது. பழைய கேம் தான். ஆனால் இதோட 2வது பாகம் விட்ருக்காங்க. அது இப்போ தான் புதுசாக விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது எப்போயோ விட்டாங்க. 2020 நினைக்கிறேன். 2021 இருக்கும். அது விட்ருப்பாங்க. அது 2வது பாகம் என்னென்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். இந்த 1வது பாகம் கண்டினியூ நினைக்கிறேன். போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். அப்போ அங்கேயே நான் தப்பிச்சிடுவேன். அப்போ அவன் எப்படி நம்ம திரும்பி பிடிக்க போகிறோன்னா அதோட கதை. அது நான் ட்ரை பண்ணுறேன் என்ன நாள். இதே எனக்கு எவ்வளோ நாள் திரும்ப எனக்கு பிடிச்சிச்சு. ஐயோ, ஒரு பக்கெட் பண்டி தொல்லை இந்த கேமில். அது தவிர சாவடிச்சிக்கிட்டே இருந்துச்சு கத்தி கத்தி. எனக்கு ஒரு கொலவேறி பண்டியை கொன்னே அவனுண்டு. அவ்வளோ காத்துறான் அவனுக்கு பண்டி மேலே. பத்தாததுக்கு இவன் வேறு சொல்லாமல் கொள்ளாமல் வந்து அடிச்சிடுறான் மீட்டை வச்சு. அப்புறம் கால் வேறு வெட்டி போடுறான், கையை வெட்டி போடுறான். இல்லாட்டி ஒரு மிஷின் இருக்கும்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, அது உள்ளே போட்டு எதுவும் பண்ணுறான். எனக்கு என்ன தான் சொல்கிறது தெரில. இதனாலேயே கொஞ்ச நாள் எனக்கு போணுச்சுங்க. அது தெரியுமாங்க உங்களுக்குலாம் அந்த கேமு? நீனா நினைக்கலாம், இது அசால்ட்டாக ஒரு கேம் தான்டா மிஸ்டர் மீட்டு, அதெல்லாம் முடிக்கிறது என்னடான்னு கேட்கலாம். அதில் ஆண்டு பக்கத்தில் தான் தெரியும். நானும் அசால்ட்டாக தான் நினச்சேன். ஏன்னா நான் முன்னே இந்த கேம் எப்படி பண்ணுறது எல்லாமே தெரியும் எனக்கு. ஸோ நான் திரும்பி யூடியூப்பாக போகலான்னு பார்த்தா மறந்துட்டேன் டக்குன்னு. அப்புறம் நான் ரோசிக்கினேன், என்னடா இது மறந்துச்சு, எல்லா ஜாமான் எங்கே இருக்குது ரோசிட்டா. திரும்பி யூடியூப் பார்த்துட்டு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஓகே இந்த ஜாமான் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ட்ரை பண்ணால் இருக்கிற ஜாமான்லாம் காணும். என்னடா யூடியூப்பில் பார்த்த ஜாமான்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தேன். ஒன்றா தேட அப்போ தான் செத்துக்கிட்டு இருந்தேன். மிஸ்டர் மீட்டிக்கிட்ட சாப்பிட்றேன், பண்டிகிட்ட சாப்பிட்றேன். அவனோட பண்டி விடாமல் துரத்தி விடுறான் கத்திக்கிட்டு. எங்கே போனால் அவர் அவ்வளோ ஸ்டாமினா இருக்கான் பண்டிக்கு கேட்குறேன். பண்டி மாதிரி இருக்கான் குண்டா, அவ்வளோ தூரத்துக்கு வேகமாக ஓடுறான். லாஜிக் இருக்காங்க, எனக்கு தான் சத்தியமாக புரியலங்க. சரி சுற்றி தப்பிக்கலான்னு பார்த்தா எங்கே சுற்ற விட்றான். கரெக்டாக சுற்றுலான்னு போகல பட்டு வந்து போட்டு தெளிடுறான். அதில் டே 3 போய் நான் சாவி செத்துலாம் மிஞ்சம். சரி இந்த கேமில் இப்போ நான் எடுக்கிறேன்னு இதுதான் அழகாக மாட்டுனுச்சு. எப்படின்னா நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன்னு சொன்னால, அந்த யூடியூப் சேனலில் இப்படி தான் அவங்க எடுப்பாங்க ஜாமான்லாம். அதே மாதிரி அப்படியே இருந்துச்சா. அப்பாடா கடவுளுக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஐயோ நான் என்ன சொல்கிறதில்ல. இதே எப்படி இருக்குன்னா 2வது பாகம் எழிஞ்சுதுடா அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இது உள்ளே வச்சு இருக்கான்னு பார்த்தேன்னா உள்ளே ஒன்றும் இல்லை. சரி பிளாயர்ஸ் போட்டுட்டு. ஆனால் இதில் நிறையா மல்டிபிள்ஸ் எண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் மீட் இப்போ பொண்ணை பண்டியாக மாற்றிடுவோம் மூஞ்ச. அப்போ அதை நம்ம க்யூர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு அவளை தப்பிச்சு கூப்பிட்டுப்போம். அது ஒன்று இருக்குது. அப்புறம் பிரசிடெண்ட் பொண்ணுன்றான் பாருங்கள். யார் அவள் பேர் எமேலியா. யாரோ அவளை கடத்திடுவாங்களாம். ஐஸ்கிரீம் எல்லாம் மீட்டு வாங்க போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த கடையில் இருக்கோல்ல அங்கே மீட்டு வாங்க போல் யாரோ கடத்திடுவாங்களாம் அவளை. ஸோ அதுக்கு நம்மளுக்கு தகவல் வரும். ஸோ நம்ம அவளை தேடி போகக்குள்ள இந்த வீட்டுக்கு நம்ம கல்ல மாட்டோம். அதுவும் எங்கே பாலைவனத்துக்கு அங்கே வச்சுருக்கான் அந்த வீடு. ஏன்னா ஒரு கட்டத்தில் மேலே இருக்குல்ல அந்த பிளேயர்ஸ் இந்த உள்ளே தூக்கி போட்டலாம், அந்த இடத்துல மேலே இருக்கிற மரத்தை தாவுவேன். அதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு. ஆனால் தெரில பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. அப்போ கதை கண்டினியூ பண்ணுறேன். அப்போ மல்டிபிள் சென்டிங் அது ஒன்று இருக்குது. பொண்ணு எம்எல்ஏ காப்பாற்றுறது, அப்புறம் மிஸ்டர் மீட்டு பொண்ணை காப்பாற்றுறது. இதில் ஏதாச்சும் ஒன்று தான் பண்ண முடியாதா. அப்போ அந்த மிஸ்டர் மீட் பொண்ணை காப்பாற்றுறான். இந்த ரேடியம் இருந்துச்சுல்ல, இந்த நான் பிளாயர்ஸ் தூக்கி போட்டேனேன், அது உள்ள ரேடியம் இருந்துச்சுல்ல, அது தட்டுனா ஒரு டாக்டருக்கு சொல்லுவோம். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அங்கே இது உள்ள அங்கே ஒரு வேன் இருக்கும்ல, அது ஒரு லோரி, அங்கே கதவு இல்லை, அந்த கதவில் நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், நீ டக்குன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நம்மளை. ஸோ நம்ம அவனை கூப்பிட்டு போவோம் அந்த பொண்ணுங்கிட்ட மிஸ்டர் மீட் தெரியாமல். அப்புறம் அவன் போய்ட்டு மருந்து கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை க்யூர் பண்ணி அதை கூப்பிட்டு போவான். அதில் எனக்கு எப்படி பண்ணுறது தெரியல. எனக்கு தெரிஞ்சதே இந்த பொண்ணை எப்படி காப்பாற்று அது மட்டும் தான் நான் பார்த்தேன். ஆனால் நான் இதுக்கு முன்னே சின்ன வயசுல கூட நான் நிறையா பார்த்துருக்கேன். அந்த மிஸ்டர் மீட் பொண்ணை எப்படி காப்பாற்றுறது, அப்புறம் அந்த போலீஸில் இவன் பிடிக்குமே அது எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கடத்தில் எல்லாமே மறந்துடுச்சு யூடியூப் வீடியோ பண்ணக்குள்ளே. நான் பார்த்த வீடியோ எது வரைக்கும் பார்த்தேன்னா இந்த எம்எல்ஏ பொண்ணு எப்படி காப்பாற்றுது அது வரைக்கும் நான் பார்த்தேன். மற்றபடி நான் எதுவுமே பார்க்கல. இப்போ என்னாச்சுன்னா அடுத்து அந்த 2வது எண்டிங் முடிச்சா 3வது எண்டிங் என்னென்னா அந்த கீழே எம்எல்ஏ பொண்ணு காப்பாற்றக்குள்ள ஒரு கதவு சாத்திருக்கும் ஷெல்டர். அது என்ன ஷெல்டர்னால் கொஞ்சம் எனக்கு சளி மட்டும் இழுத்துக்கிறேன், சளி பிடிச்சிக்கிச்சு. ஓகே என்ன ஷெல்டர்னால் அது உள்ள தான் அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆளுங்களாம் பண்டியாக மாற்றி வச்சுருப்பான் அது உள்ள.
அப்போ நம்ம அதெல்லாம் என்ன பண்ணோம், ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு போலீஸ்கிட்ட கூப்பிட்டா போலீஸ் வருவான். எனக்கு இவனை அரெஸ்ட் பண்ணவனுக்கு எட்டாச்சும் இருக்க சாட்சி இருக்கான்னு கேட்பான். சொல்ல முடியாது, சாட்சி இருக்கான்னு கேட்பான். அப்போ நம்ம அந்த ஃபோட்டோ காப்பிட்டு அவன் பார்த்துட்டு சரி நான் அவனை அரெஸ்ட் பண்ணுறேன் சொல்லுவான். அப்புறம் தான் அவன் வந்து நம்ம மிஸ்டர் மீட்டை பிடிக்க வைக்கணும். அவன் கையால் பிடிக்க வச்சுட்டு அவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போவான். அப்புறம் அவனை தான் கேம் எண்டிங் முடிச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஜெயில் எஸ்கேப்லேருந்து கதை கண்டினியூ ஆகும். நான் வந்து இந்த பொண்ணு எம்எல்ஏ மட்டும் தான் காப்பாற்ற வந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் அந்த பண்டியை போட்டு தெளிப்பேன். அது எப்படி பறந்து விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் ஒரு என்ன கூத்து நினச்சின்னா நான் அது மட்டும் மறக்க மாட்டேன். பண்டியை சுடக்குள்ள கரெக்டாக அந்த நேரம் பார்த்தா ஆட்ஸ் வரணுமா அப்படின்னு தான் இருக்குது. அந்த சுகத்தை கண்ணால் பார்க்கணும்னா பண்டி பறக்குது, கரெக்டாக ஆட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. நானும் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். எதுக்குடா ஆச்சு சொல்லிட்டு எடிட்டிங்கில் கட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த பண்டி இருக்க ஐயோ நல்லா சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. கரெக்டாக வந்து சுடக்கோல தான் ஆட்ஸ் விடுமா அப்படின்னு தான் இருக்குது எனக்கு. அந்த பண்டியும் ஏகப்பட்ட தொல்லை விட்டுச்சு தெரியுமா. அதான் போட்டு தள்ளிட்டேன். ஃபைனலி போட்டு தள்ளிட்டு திமுறது அடங்கலை. பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு பெல்ட்டி அடித்து நேராக கண்டு என்னை முறைச்சிக்கிட்டு இருக்கு. சுட்டுது கூடமா நீ அடங்கலை அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. இது உடச்சா உள்ள ப்ளூ கீ இருக்கும். இப்போ நம்ம ரெட் கீ கிடச்சிச்சு, ப்ளூ கீ கிடச்சிச்சு, க்ரீன் கீ கிடச்சிச்சு. க்ரீன் கீ வந்து அதில் திறக்குது. இப்போ ப்ளூ கீ வந்து எடுத்துட்டு நான் வெளியே போகலான்னு நின்னேன். அவன் வந்துட்டான். கண்ட்ரி போட்டு நாயே வந்துட்டானா. அந்த ப்ளூ கீ எடுக்கலான்னு போக திரும்பி வரும், சத்தம் கேட்கும். அதாங்க இவன்கிட்டே தப்பிச்சு ஒரு பெரிய இதாக இருக்குது. இப்படி நான் வெளியே போயிட்டேன்னு நினச்சா உள்ளே திருப்பி போயிட்டுருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும் அங்கே வேறு சத்தம் ஐயோ வந்துருங்கிற போகிற ஒரு பயத்தில் வெளியானேன் டக்குன்னு. அது லைட்டாக லேக் ஆச்சு அந்த கட்டத்தில். ஆனால் நான் இந்த நிறைய ட்ரை போனால் சொல்ல அந்த ட்ரை எல்லாமே பாதி ஒன்று லேக் ஆனிச்சு, பாதி ஒன்று பண்டிகிட்ட செத்தேன், பாதி ஒன்று மிஸ்டர் மீட்டிகிட்ட செத்தேன், பாதி ஒன்று ஐஸ்பெட்டில் அந்த இது நான் மேலே இருந்தேன் அது கூட ஏற முடியல, ஜாம் ஆயிடுச்சு. அவ்வளோ ப்ளஷருங்க இந்த கேம் நடக்கும். எனக்கு மொதல் தடவை ஃபீல் பண்ணுறேன், ஏன்டா ஒரு கேம் விளாட்றதுல மிஸ்டர் மீ கேமில் இவ்வளோ ப்ளஷர் இருக்கா சொல்லிட்டு. ஆனால் லைவ் போட்டால் பரவாயில்ல, பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இந்தியாவில் ஆடுறப்ப தான் நம்ம ஒரு கேம் நம்ம சின்ன வயசில் நிறைய ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம யூடியூப் சேனல் நடத்துகிறோம்னா சரி அந்த கேம் போடலாம், அந்த கேம் நல்லா இருக்குமே நம்ம ஸ்டார்ட் பண்ணக்குள்ள தான் ஜாமான்ல எங்கே இருக்குன்னு நம்ம மறந்து போயிடுவோம். அதுதான் ஒரு இதாகிடுச்சு, அதுதான் எனக்கு இதாகிடுச்சு. அதனாலே வீடியோ கட் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளாக. இப்போ ப்ளூக்கு எடுத்து வச்சிட்டேன். இப்போ ப்ளாயர் எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த பொண்ணு அழைச்சி வச்சுருக்காங்க டோரு. அதை வந்து எப்படி சொல்கிறது, இது இதோ இந்த ப்ளாக் வச்சு ப்ளாக்னு சொல்ல முடியாது, கட்டை வச்சு அடைச்சி வச்சுருக்குமா. ஸோ அதில் இதில் இருக்கும், அதில் கழட்டி போட்டுட்டு நெயில் சாரி சளி வச்சாதான் அதை கழட்டி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், அவன் வரானா எதுக்கும் பார்த்துக்கிறேன். நம்ப முடியாது, 120 செகண்ட்ஸ் டைம் தந்துருக்கான். இப்படி தான் கைஸ் முதல்ல தடவை சுட்டேன். அவனை 120 செகண்ட் டைம் இருக்குது சொல்லிட்டு போனால் சக்குனு ஏஞ்சி நிற்கிறான், போட்டு தொட்டான். இப்போ இல்லை, நான் அந்த செத்துட்டு சொல்லல அப்போல்லாம் இது எடுத்து இங்கே திறந்து விட்டால் கது ஓப்பன் ஆயிடும். ஆனால் ஓப்பன் பண்ணுற இது கிடைக்கல. நான் எந்திரிச்சுனா சத்தம் மாதிரி கேட்டுச்சு, இதுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா இல்லை. ஃபைனல் இங்கே இருக்குது, திறந்தாச்சு. இப்போ அந்த பொண்ணை போய் காப்பாற்ற வேண்டியதான். எண்டிங் கிட்ட வந்துட்டோம் கைஸ். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா கரெக்டாக அந்த கீ எடுக்கல, அவன் பட்டுன்னு எழுந்திரிப்பாங்க. எனக்கு அந்த டேக்கில் ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு, டொப்புன்னு அடிச்சிச்சு ஹார்ட்டு. இங்கே அந்த கேமரா உடைக்க அதான் டூன்னு சுற்றிக்கும், அதான் அவன் பார்த்துக்கலாம் திருப்பி. இல்லைனா அந்த கீ எடுக்கிற அழகாக அப்படியே போயிருக்கேன். ஆனால் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறது, ரெக்கார்ட் வேறு ஓடி இருந்துச்சு எனக்கு, எதுக்கு வேறு டைம் வேஸ்ட் பண்ணுற சொல்லிட்டு தான் சரி அப்படி போயிடலாம். டூன்னு சத்த கேட்டேனே, அதான் நம்மகிட்ட கன் இருக்குல்ல சுற்றலாம்னு சொல்லிட்டு இது. ஆனால் இவன் ரொம்ப நாள் கடுப்பு ஏற்றிட்டு எனக்கு இதுக்கு முன்னுக்கலாம். அப்போ எனக்கு என்ன தெரியும் தோணுச்சு, எப்போடா ஷார்ட் கன்ஸு புல்லட் கிடைக்கும் அப்படின்னுச்சு. ஏன்னா அது ஆட்ஸ் பார்த்து தான் எடுக்கணும். ஸோ பாதி நான் ஆட்ஸ் பார்த்து எடுத்தேன், பாதி வந்து நான் அங்கே போய் எடுத்தேன் ஷெல்டரில். அவள் போய்ட்டு எடுத்தப்ப எனக்கு வந்து எப்படா இவனை சுட சான்ஸ் கிடைக்கணுச்சு. போவாசம் சுட்டு சாவடிச்சேன். ஏன்னா எத்தனை வாட்டி நான் சாவடிச்சிருப்பேன் அந்த மீட்டால் மண்டியில் அடித்து. அவனாச்சு பரவாயில்ல, பண்டி தான் மறக்க முடியாதுடா. அப்படி துரத்தி எனக்கு கதற கொண்டுச்சுடா, மறக்க முடியாது. அதனால பண்டி ஆசை தீர கண்ணால் கொண்டேன். பறந்து போய் வந்துச்சு, அதை கண்கொள்ள காய்ச்சிங்க, அது பறந்து போய் உழுவுறது. இப்போ இந்த ரெட் கீ எடுத்து இங்கே போட்டுட்டு அடுத்து வந்து என்ன ப்ளூ கீ தானே எடுத்துகிட்டு அது இங்கே போட்டுட்டு அடுத்து வந்து இது மறந்துட்டேன். ஓகே, இது ப்ளூ கீ எடுத்துகிட்டு இங்கே போய்ட்டு இது பண்ணணும், திறக்கணும். ஸோ நேராக ஒரு எதிர்பார்த்து இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷெல்டர் மாதிரி. இதில் என்ன தான் வேணும்னு எனக்கு தெரில, இதில் என்ன வச்சா திறக்கணும்னு தெரில எனக்கு. இதில் தான் நான் சொல்லி அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்பான் மிஸ்டர் மீட்டு, அது இருக்கும். இந்த டோர் இருக்குல்ல, எங்கே இருக்கேன் இந்த டோருக்குள்ளே வந்து ஊசி இருக்கும். அந்த ஊசி சுட்டால் மிஸ்டர் மீட் ஒரு 30 செகண்டா
இல்லை 50 செகண்டா மயக்கத்தில் இருப்பான். ஓகே, ஒரு இல்லையா எமிலி பொண்ணை காப்பாற்றியாச்சு. எண்டிங் வந்துட்டோம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில். ஓகே, அவங்க ஃப்ரெண்டுக்கெலாம் அனுப்பி ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டில் பை ஃப்ரம் கைஸ். இந்த மாதிரி வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.